வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக திமுக கூட்டணிகளில் தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் இழுபறி. கூடுதல் இடங்களை கட்சிகள் கேட்பதால் இறுதி செய்வதில் தாமதம். தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்த 8000 பேருக்கு ஒரே நாளில் நேர்காணல். பொதுக்கூட்டத்தை போல நடத்தப்பட்டதாக அதிமுக தொண்டர்கள் அதிருப்தி. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு. தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு. தேமுதிக சார்பில் போட்டியிட பிரேமலதா விஜயபிரபாகரன் விருப்ப மனு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வெள்ளிக்கிழமை வருமாறு அதிமுக அழைப்பு. அரசியலில் இருந்து சசிகலா விலகியதை வரவேற்பதாக பாஜக கருத்து. பாஜகவின் நிர்பந்தமே காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. முகக்கவசம் அணிந்து வந்தால் மட்டுமே வாக்களிக்க அனுமதி. வாக்காளர்களுக்கு புகைப்படச் சீட்டிற்கு பதிலாக தகவல் சீட்டு வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக தீவிரமடையும் போராட்டம். ஒரே நாளில் 38 பேர் சுட்டுக் கொலை. அதிமுக மற்றும் திமுக கட்சிகள் சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது. வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் தொண்டர்கள் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் விருப்ப மனு விநியோகம், நேர்காணல் என அரசியல் கட்சிகளின் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. டிடிவி தினகரனின் அமமுகவில் 1700க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு பெற்றுள்ளனர். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் அமமுகவில் உள்ள 15 பேரில் குடியாத்தம் ஜெயந்தி பத்மநாபன் தவிர்த்து 14 பேர் விருப்ப மனுக்களை பெற்றுள்ளனர். சங்கரங்கோயில் தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்திருக்கேன். அங்க அண்ணன் டிடிவி அண்ணன் ஆதரவோடு வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது. சசிகலா நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்கேன். அதை எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாகத்தான் இருக்கு. அம்மா மறுபடியும் வரணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். அதேபோன்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தும் விருப்ப மனு அளித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷிடம் தனது விருப்ப மனுவை அளித்தார். தனது விருப்ப மனுவில் எந்த தொகுதி என குறிப்பிடாத போதிலும் அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம், அரியலூர் ஆகிய தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. இதனிடையே திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 3வது நாளாக நேர்காணல் நடைபெற்றது. முன்னதாக சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்ற போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இல்லாவிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு கூட்டணியில் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என விருப்ப மனு அளித்தவர்கள் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இம்முறை 65% புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் விருப்ப மனு அளித்தவர்களிடம் ஸ்டாலின் உறுதியளித்ததாகவும் தெரிகிறது. அதிமுகவில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் விறுவிறுப்பாக நேர்காணல் நடைபெற்றது. 8240 பேர் விருப்ப மனு அளித்தனர். 234 தொகுதிகளுக்கு அதிமுக ஆட்சி மன்ற குழு ஒரே நாளில் நேர்காணல் நடத்தியது. காலை 9 மணிக்கு நேர்காணல் தொடங்கிய நிலையில் பிற்பகல் 2 மணி வரை நெல்லை, குமரி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள், திருவாரூர், திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சேலம், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் இருந்து விண்ணப்பித்த சுமார் 4000 பேரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. வேட்பாளர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து வெற்றி பெற வைக்க விருப்பப்பட்டாங்க. நாங்க எல்லாருமே யாருக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நாங்க அதிமுக வெற்றிக்கு வழிவகுப்போம். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத போதிலும் கட்சி தலைமை அறிவிக்கும் வேட்பாளரை வெற்றி பெறச் செய்து அதிமுக அரசு தொடர பாடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கினார். சிறந்த ஆட்சி என்று மக்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலை வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவோம். வெற்றி பெற்று விட்டால்
இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி எந்த கட்சிக்கும் இல்லை என்பதை அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்தும் அறிவுரை வழங்கப்பட்டது. தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்காக விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு இன்னும் முடிவிற்கு வராத நிலையில் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தொகுதியை குறிப்பிடாமல் இன்று காலை விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். அவரைத் தொடர்ந்து அவருடைய மகன் விஜய பிரபாகரனும் தொகுதியை குறிப்பிடாமல் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் விஜய பிரபாகரன் தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் தொகுதி உடன்பாடு ஏற்படும் என காங்கிரஸ் கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் நேர்காணல் என அரசியல் கட்சிகள் தீவிரமாக இயங்கி வருகின்றன. இந்நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக, விசிக இடையிலான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கள்ளக்குறிச்சி, காட்டுமன்னார்கோயில், உளுந்தூர்பேட்டை, திட்டக்குடி, வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், புவனகிரி, குன்னம், மயிலம் ஆகிய 9 தொகுதிகளில் 6 தொகுதிகளை வழங்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன், சனாதன பேராபத்தில் இருந்து தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் பாதுகாக்க வேண்டிய யுத்த களமாக இந்த தேர்தல் அமையவிருக்கிறது என்றார். எங்கள் உயர்நிலை குழுவிலும் தலைமை நிர்வாகிகளின் குழுவிலும் இந்த எண்ணிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்த நிலையில் உடன்பாடு செய்ய வேண்டாம் என்ற எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழகத்தை சூழ்ந்துள்ள அனைத்து சூழல்களையும் கருத்தில் கொண்டு, எதிர்கால அரசியலையும் கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்வதுதான் முதன்மையானது. சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் இருந்து முற்றாக விரட்டியடிக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கை உறுதிப்பாட்டின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் தொகுதி உடன்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறோம். அதிமுகவோடு பழகிக் கொண்டே அக்கட்சியை அளிக்கும் மறைமுக திட்டத்துடன் பாஜக செயல்படுவதாக விமர்சித்த திருமாவளவன், அக்கட்சி நட்புக்குள் நேர்மையாக நடந்த வரலாறு இல்லை என்றும் சாடினார். இதனிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அப்போது 30 தொகுதிகளுக்கு மேல் கேட்க வேண்டும் என முக்கிய நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் 22 தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தினேஷ் குண்டுராவ், கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் கூறினார். We are almost coming to the end of the discussions. இப்போ 12 தாரீக்கு அப்புறம் எல்லாம் நாமினேஷன் ஃபைல் போடுறாரு. இந்த இப்போ 3 தாரீக்கு, ரொம்ப சமயம் இல்லை, சீக்கிரம் எல்லாம் ஆகுது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே காங்கிரஸ் ஆலோசனையின் போது அதிக தொகுதிகள் கிடைத்தால் திமுகவுடன் கூட்டணியை தொடரலாம் என்றும், இல்லையெனில் கூட்டணியில் இருந்து வெளியேறலாம் என்றும் ஒரு தரப்பு கருத்து தெரிவிக்கிறது. சில நிர்வாகிகள் முடிந்தவரை கூடுதலான இடங்களை பெற்று கூட்டணியில் தொடரலாம் என கருத்து தெரிவித்துள்ளனர். 9 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா 54 சீட்டு கொடுக்கணும். 56, 54 சொல்லி 54 சீட்டு கொடுக்கணும். பரவாயில்ல, குறைச்சாலும் ஒரு 40 சீட்டாவது கொடுக்கணும். அதை விட ரொம்ப கீழே இறங்கி வந்தாங்கன்னா, இங்கே காங்கிரஸுங்கிறது ஒரு பாரம்பரியமான கட்சி, அதை விட கீழே இறங்கி வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு அது கூட்டணியில் ஒரு நல்ல மனப்பான்மை வராது. கூட்டணியில் இன்னும் கட்சி தேஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்க தவிர வளர்ச்சியே கிடையாது. அதுதான் எங்களுடைய விருப்பம். தனிச்சுனாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, பின்னாலே அது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் அது ஒரு நல்ல இயக்கமாக வரும் தமிழ்நாட்டில். இந்நிலையில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவுடன் 3-4 ஆண்டுகளாக உறவோடு இருக்கும் கட்சி என்பதால் உரிமையை எதிர்பார்ப்பதாகவும், எனவேதான் தொகுதி பங்கீடு காலதாமதமாகுவதாகவும் கூறினார்.
கொங்கு மண்டலத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி இருக்கின்றோம். கொங்கு மண்டலத்திலே அனைத்து தொகுதிகளையும் இம்முறை வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகமும் அவர்களுடைய நிலைப்பாடுகளை எங்களிடத்திலே எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்றைக்கு முடிந்திருக்கிறது, மீண்டும் தொடரும். இந்நிலையில் திமுகவுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்தார். தொகுதி பங்கீட்டில் எந்த சிக்கலும் இல்லை என்றும் இது தொடர்பான ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். பாலூருடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சுவார்த்தை குழுவோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் சுப்பராயன் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவும் கலந்து மிக இணக்கமான முறையில் மிக சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. நாளைய தினம் கையெழுத்திடுவோம். நாளை உங்களிடத்தில் மகிழ்ச்சியாக தெரிவிப்போம். திமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கூட்டாக ஆலோசனை நடத்தினர். திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மற்றும் செந்தில் அதிபன் உயர்நிலைக்குழு உறுப்பினர் சின்னப்பா, ஆவடி அந்தரிதாஸ் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மல்லை சத்யா, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். கடந்த முறை அவர்கள் எந்த நிலையில் நின்றார்களோ அதே நிலையில்தான் இன்றைக்கும் அவர்கள் நிற்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது. இது குறித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் திராவிட இயக்கத்தின் போர்வால் எங்கள் அன்பு தலைவர் வைகோவிடம் தகவலை சொல்லி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து தலைவர் வைகோ அவர்கள் குறித்த போது திமுக அழைக்கின்ற போது மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையை தொடர்வார்கள். இயக்கத்திற்கான அங்கீகாரத்தை தந்திடுங்கள் என்ற வேண்டுகோளை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த வேண்டுகோளை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். இதனிடையே திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் வருகின்ற 7ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்கூட்டம் குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு இணையாக பாஜக, தேமுதிக கட்சிகளும் தொகுதிகளை கேட்பதால் கூட்டணியை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. தமிழக தேர்தல் களத்தில் எந்த கூட்டணியிலும் தொகுதி பங்கீடு முழுவதுமாக இறுதி செய்யப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாமகவுடன் மட்டுமே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து பாஜக, தேமுதிக கட்சிகளுடன் அதிமுக தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இதில் அமமுகவை கூட்டணிக்குள் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை அதிமுக தலைமையிடம் பாஜக முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தங்களுக்கு 30 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என்று பாஜக தரப்பு கோருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக தலைமை இந்த 2 கோரிக்கைகளுக்கும் சம்மதிக்க தயங்குவதால் இழுபறி நீடிக்கிறது. இந்நிலையில் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி சென்னை கமலாலயத்தில் அவசர ஆலோசனை நடத்தினார். இதேபோல அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் எல்.கே. சுதீஷ் ஆலோசனை நடத்தினார். பாமகவிற்கு இணையாக 23 தொகுதிகள் மற்றும் மாநிலங்களவை சீட் ஒதுக்க வேண்டும் என தேமுதிக தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதன்கிழமை நடைபெற வேண்டிய சந்திப்பு நடக்காத சூழலில் வெள்ளியன்று தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்த தேமுதிகவிற்கு அதிமுக அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி அன்றைய தினம் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் விடுதியில் அதிமுகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர்.
அப்போது சைக்கிள் சின்னத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் 12 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய தமாக சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் தமாகவிற்கு 5 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குவதற்கு அதிமுக முன்வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வெள்ளிக்கிழமை ஜி.கே. வாசன் முன்னிலையில் தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கட்சியின் சார்பில் ஜான் பாண்டியன், பிரிசில்லா பாண்டியன் ஆகியோர் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் ஜான் பாண்டியன் தரப்பில் 5 தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும் அதிமுக தரப்பில் 1 அல்லது 2 தொகுதிகளை வழங்க சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தேர்தல் ஆணையம் வழங்கும் கவச உடைகளுடன் வந்து கடைசி 1 மணி நேரத்தில் வாக்களிக்கலாம் என மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்க சத்யபிரதா சாஹூ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாநிலம் முழுவதும் நேற்று வரை 10,35 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் வாக்குச்சாவடிக்கு வரும் அனைவருக்கும் முகக்கவசம் கட்டாயம் எனவும் முதல் மற்றும் 2ஆம் நிலை தேர்தல் அதிகாரிகளின் ஒப்புதல் பெற்று தபால் வாக்கு செலுத்தலாம் என குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் 100% வாக்கு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். கேரள சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளராக மெட்ரோ மேன் ஸ்ரீதரன் முன்னிறுத்தப்பட்டுள்ளார். நாட்டின் பல்வேறு மெட்ரோ ரயில் திட்டங்களை வழிநடத்திய ஸ்ரீதரன் அண்மையில் பாஜகவில் இணைந்தார். இந்நிலையில் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அந்த மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் அறிவித்துள்ளார். 88 வயதாகும் ஸ்ரீதரன் தற்போது மாநிலம் முழுவதும் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். எந்த தொகுதியில் நிறுத்தினாலும் போட்டியிட தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மலப்புரம் தொகுதியில் இருந்து போட்டியிட அதிக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக ஆட்சி கேரளாவில் நிச்சயம் அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு புகைப்பட வாக்காளர் சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டு வழங்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். கடந்த காலங்களில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் சீட்டுகளை தேர்தல் ஆணையம் வழங்கி வந்தது. ஆனால் இந்த முறை வாக்காளர் சீட்டுகளில் வாக்காளர்களின் புகைப்படம் இடம்பெறாது என தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். புகைப்படத்திற்கு பதிலாக வாக்காளரின் பெயர், வாக்குச்சாவடி மையத்தின் எண், நாள் மற்றும் வாக்களிக்கும் நேரம் உள்ளிட்டவை இடம்பெறும் என சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் சீட்டுகளை 5 நாட்களுக்கு முன்பு வாக்காளர்களுக்கு விநியோகிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் பாஜக புகார் அளித்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலான பின்பு கடந்த 1ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்ட மூலகுமூடில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராகுல் பங்கேற்றார். அப்போது மாணவர்கள் மத்தியில் அரசியல் கருத்தை பேசி தேர்தல் விதிமுறையை மீறியதாக தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார். பாஜக சார்பில் சத்யபிரதா சாஹூவிடமும் புகார் மனு அளிக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கான யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று ரீதியில் பேசியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதிலிருந்து தடை விதிக்க வேண்டும் என்று நாம் இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட ஒரு மனு அளித்திருக்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடாது என்று அக்கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள LNJP மருத்துவமனையில் தனது பெற்றோருடன் கெஜ்ரிவால் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் தமிழக தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்தார். அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து யோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் களத்தில் கமல்ஹாசனுடன் கெஜ்ரிவால் அவ்வப்போது ஆலோசனைகளை மேற்கொண்டு வந்தார். தேர்தல் பரப்புரைகளை கமல்ஹாசன் மேற்கொண்டுள்ள நிலையில் கெஜ்ரிவாலின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டோருக்கு வழங்கப்படும் சான்றிதழில் பிரதமர் மோடியின் புகைப்படம் இடம்பெடுத்தது தொடர்பாக அறிக்கை அளிக்க மேற்குவங்க தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. மேற்குவங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடத்தை விதி 7ஐ மீறி கொரோனா சான்றிதழில் பிரதமரின் படம் இடம்பெற்றிருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தது. பிரதமர் மோடியின் படம் இடம்பிடிக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டது. இதனை ஏற்ற தேர்தல் ஆணையம் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று மேற்குவங்க தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதேபோல் நாடு முழுவதும் பெட்ரோல் பங்குகளில் வைக்கப்பட்டுள்ள பிரதமர் மோடியின் விளம்பர பதாகைகளை 72 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தாஜ்மஹல் வளாகத்திற்குள் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக அடையாளம் தெரியாத நபர் ஃபிரோசாபாத்தில் இருந்து தொலைபேசி வாயிலாக மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து போலீசார் தாஜ்மஹலில் குவிக்கப்பட்டனர். மிரட்டலை அடுத்து சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள், உத்தரப்பிரதேச போலீசார் மற்றும் மத்திய தொழிற்படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மே 3ஆம் தேதி திட்டமிட்டபடி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் மே 3ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அட்டவணை வெளியிட்டிருந்தது. அதன் பின்னர் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் ஆசிரியர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனால் பொதுத் தேர்வு தேதி மாற்றியமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திட்டமிட்டபடி மே 3ஆம் தேதி 12ஆம் வகுப்பு தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் தேர்வு பணிகளில் பங்கேற்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமான 18 இடங்களில் வருமான வரித்துறையினர் புதன்கிழமை நடத்திய சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 175 கோடி ரூபாய் வருவாய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது 3 கோடி ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறையினர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். ஏராளமான வரவு செலவு ஆவணங்களும் உள்ளதால் இந்த தொகை அதிகரிக்கும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சோதனைக்கு உள்ளாகியுள்ள நபர்களில் ஒருவரான முத்துராஜா என்பவர் அமமுக கட்சியின் பிரமுகரின் உறவினர் ஆவார். ஓட்டுக்காக பணம் பதுக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கனரா வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய உள்ளதாக வந்த தகவலை அடுத்து வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் வங்கி முன்பு திரண்டனர். பிரம்மதேசம் பகுதியில் செயல்படும் கனரா வங்கியில் புதிதாக நகைகளை அடகு வைத்தால் தேர்தல் முடிந்த பின்பு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. இதனை நம்பி 100க்கும் மேற்பட்டவர்கள் வங்கி முன்பு குவிந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். பின்னர் சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் முற்றிலும் தவறானது எனவும் அதுபோன்ற அறிவிப்பு அரசிடமிருந்து வரவில்லை எனவும் வங்கி நிர்வாகம் விளக்கம் அளித்தது. இதனையடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் அத்திவரதர் வைபவத்தின் போது டிக்கெட் விற்பனையில் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெற்ற அத்திவரதர் வைபவத்தின் போது டிக்கெட் விற்பனையில் முறைகேடு நடைபெற்றது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக டிக்கெட் முறைகேடு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பிரபாகர் விசாரணை நடத்த உத்தரவிட்டார். முதற்கட்டமாக ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்தது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பணியில் திருவேற்காடு இணை ஆணையர் லட்சுமணன் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவினர் ஈடுபட்டனர். அத்துடன் கோயிலின் செயல் அலுவலகத்தில் கணக்கு பதிவேடை சரிபார்க்கும் பணியோடு செயல் அலுவலர் தியாகராஜன், உதவி ஆணையர் பொறுப்பு ஜெயா உள்ளிட்டோரிடமும் இந்து சமய அறநிலைய குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். சென்னையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவது அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவலின் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு நாள்தோறும் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 420க்கும் குறைவாக பதிவாகி வந்தது. ஆனால் கடந்த ஒரு வாரமாக பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கோவை மாவட்டங்களில் நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதனையடுத்து சமீபத்தில் சென்னை வந்த மத்திய குழுவினர் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வு செய்தனர். இந்நிலையில் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,00,000 கொரோனா தடுப்பூசிகளை கொண்டு செல்லும் வகையிலான குளிரூட்டப்பட்ட வாகனம் இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன், சென்னையில் கடந்த சில நாட்களாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவது அதிகரித்துள்ளதாக கூறினார். கடந்த 15 நாட்களில் மட்டும் சென்னையில் 209 குடும்பங்களைச் சேர்ந்த 450 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தள்ளி நிற்கிறது, மாஸ்க் அணிகிறது, அதே மாதிரி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது மாஸ்க் போடுறது கட்டாயம். பொது இடங்கள் 20க்கு மேற்பட்ட கூடினால் எப்படி இவர் போட்டிருக்காரு, நான் போட்டிருக்கேன், இவர் போட்டிருக்காரு, அதை மாதிரி அதில் மட்டும் கவனக்குறையாக இருக்காதுங்க. எல்லார் குடும்பத்திலையும் வந்து பூந்து விளையாடி இந்த கொரோனா போயிருக்கு. இனியும் விளையாடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படாதீர்கள். தொடர்ந்து பேசிய அவர், தற்போதைய சூழலில் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருவதால் அரசின் வழிமுறைகளை பின்பற்றி பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்தியாவிற்கு எதிரான 4வது டெஸ்டில் இங்கிலாந்து அணி 205ற்கு ஆல் அவுட். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.
திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் மற்றும் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இன்னும் ஓரிரு நாட்கள்ல தொகுதி உடன்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் என்ன? காயத்ரி, இன்று நாள் முழுவதுமே காங்கிரஸ் தரப்பில் ஆலோசனையில் நடைபெற்று முடிந்தது என்றே சொல்லலாம். தொடர்ச்சியாக இன்று காலை முதலே பல்வேறு தரப்பிலான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன. குறிப்பாக இன்று காலை மாவட்ட தலைவர்களுடன் தனித்தனியாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் ஆலோசனை மேற்கொண்டார். அதில் குறிப்பாக எத்தனை தொகுதிகள் வரை ஒதுக்கினால் கூட்டணியில் இடம்பெறலாம், தனித்து நின்றால் எப்படி வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் என்பது தொடர்பான கேள்விகள் மாவட்ட தலைவர்களிடம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு இருதரப்பு பதில்களும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரப்பினர் இந்த கூட்டணியில் தொடரலாம், ஒரு மரியாதைகரமான ஒரு இடங்களை கேட்டு பெற்று இந்த கூட்டணியை தொடரலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றனர். மற்றொரு தரப்பினர் குறைவான இடங்களை கொடுத்தால் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்ற ஒரு கருத்தையும் இந்த மாவட்ட தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் கருத்து கேட்பு கூட்டத்தில் மாவட்ட தலைவர்களால் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீரப்ப மொய்லி மற்றும் பல்லம் ராஜு, அதாவது தமிழக தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு தலைவர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தலைமையில் நடந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது தேர்தல் பிரச்சார குழு கூட்டம் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் சத்தியமூர்த்தி பவனில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து நாளை காலை மீண்டும் சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் செயற்குழு உறுப்பினர்கள், அதேபோல மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். குறிப்பாக 2 கட்ட பேச்சுவார்த்தை திமுக காங்கிரஸ் இடையே நடைபெற்றிருக்கிறது. ஆனால் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. இந்த சூழலில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் தரப்பிலிருந்து மீண்டும் எப்போது பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் என்று இன்னும் அறிவிக்கவில்லை. நாளை நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்திற்கு பிறகாகவே கட்சியினர் கருத்துக்கள் கேட்ட பிறகே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்வது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் முடிவெடுக்கின்றனர். அநேகமாக நாளை நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்திற்கு பிறகாக மீண்டும் திமுகவுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடர்பான முடிவு என்பது அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காயத்ரி, நன்றி தமிழரசி. இது குறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்க. அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக சசிகலா அறிவித்ததை முழு மனதோடு வரவேற்பதாக பாஜக கூறியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் பாஜகவின் நிர்பந்தம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையிலிருந்து விடுதலையான சசிகலா சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் விவகாரம் தொடர்பான வழக்கை விரைந்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் அவர் தீவிர அரசியலுக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அரசியலை விட்டு ஒதுங்குவதாக அறிக்கை வெளியிட்ட சசிகலா ஜெயலலிதா ஆட்சி அமைய பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் வரும் தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்றும் கூறியிருந்தார். சசிகலாவின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ள பாஜக மேலிட பொறுப்பாளர் CT ரவி, ஒன்றுபட்ட அதிமுக என்ற ஜெயலலிதாவின் கனவை நிறைவேற்றும் வகையில் TTV தினகரன் விரைவில் நல்ல முடிவை எடுப்பார் என நம்புவதாக கூறினார். Our party welcome to her decision. Dinkaran also, I hope, they also fulfill Amma dreams. ஆனால் சசிகலா விலகலில் பாஜகவின் பின்புலம் இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குற்றஞ்சாட்டியுள்ளார். BJP would welcome it, and how much has the BJP role in that is up to you to find out in the decision that Madam Shashikala has taken. Do you suspect any role of BJP? Well, you help us in finding out. Of course, that they would be, if they are welcoming it, they obviously use their role. The AIDMK is seen as completely the secondary junior partner of the BJP. அதிமுக பிரிவு இணைப்பு, சசிகலா ஒதுங்கியது போன்றவை பாஜகவின் நிர்பந்தத்தாலேயே நடந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை உறுப்பினர் G. ராமகிருஷ்ணனும் விமர்சித்துள்ளார்.
கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறது பாஜக தான். அந்த அடிப்படையில் சசிகலா தனியாக போட்டியிடணுமா அல்லது அதிமுக இணையணுமா அல்லது அரசியலை விட்டு விலகணுமா, இதுக்கு பின்னாடி போகிற பாஜக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பாஜக நிர்பந்தத்து தான் இந்த வேலை கூட நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எப்படியாவது பிஜேபி காலூருக்கு அதிமுக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. எந்தெந்த மாநிலத்தில் பாஜக எந்த மாநில கட்சி உடன்பாடு வைத்ததோ அந்த மாநிலத்தில் அடுத்தடுத்து மாநில கட்சி கரைஞ்சி பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. அதிமுக அமமுக ஒருங்கிணைய விரும்புவதையே சசிகலாவின் முடிவு காட்டுவதாக திருமாவளவன் கூறியுள்ளார். சசிகலா அம்மையாருடைய இந்த அறிக்கை மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று. எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அதிமுகவும் தினகரன் அவர்களின் தலைமையிலான அமமுகவும் ஒருங்கிணைய வேண்டும் என்று அவர் விரும்புவதை அது வெளிப்படுத்துகிறது. அது அவர்களின் உட்கட்சி தொடர்பான நிலைப்பாடு. இதனிடையே அரசியலில் இருந்து விலகுவதாக சசிகலா அறிவித்திருப்பது வருத்தம் அளிப்பதாக கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவர் தனியரசு தெரிவித்துள்ளார். அவர் இந்த முடிவெடுத்ததில் எனக்கு தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை எனக்கு ஒரு வருத்தத்தை தருகிறது. அவர் மீண்டும் அரசியலில் தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய பங்களிப்பை, தன்னுடைய அபிலாஷைகளை செலுத்த வேண்டும் என்கிறதான் நான் கோரிக்கையாக வச்சேன். இந்நிலையில் சசிகலாவின் முடிவால் தினகரனுக்கே பின்னடைவு என கூறியுள்ள பத்திரிகையாளர் கோகுல சீனிவாசன் அமமுகவிலிருந்து பலரும் வெளியேறுவார்கள் என தெரிவித்துள்ளார். சசிகலா விலகுவதாக அறிவித்திருப்பது பெருமளவில் தினகரனை பாதிக்கும். அவரே அந்த முடிவினால் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, தினகரன் தன்னுடைய ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் அத்தனையும் சசிகலாவை மையமாக வைத்துத்தான் அவர் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பொலிட்டிக்கல் ஐக்கானே சசிகலா வச்சுதான் அவர் அமமுகவே ரன் பண்ணி கொண்டிருக்கிறார். மேலும் சசிகலாவின் முடிவால் திமுகவும் தனது திட்டங்களை மாற்றியமைக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சசிகலா சரியான நேரத்தில் போர்க்களத்திலிருந்து பின்வாங்கியிருப்பதாக அவரது இளைய சகோதரர் திவாகரன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தொலைக்காட்சி திருச்சி மண்டல செய்தியாளர் மகேஸ்வரனுடன் தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் சசிகலாவை அரசியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற டிடிவி தினகரனின் எண்ணம் நிறைவேறியிருப்பதாகவும் விமர்சித்தார். சரியான நேரத்துல போர்க்களத்துல இருந்து பின்வாங்குறாப்புல வாங்கியிருக்காங்க. எனக்கு வேண்டியது அவங்களுடைய அரசியல்லாம் கிடையாது. எனக்கு அவங்களுடைய உடல்நலம், ஒரு அமைதியான வாழ்க்கை, அதுதான். அதனால நான் இதை வரவேற்கிறேன். இப்போ இந்த உங்க முடிவு ரொம்ப சுருக்கமா எடுத்ததுக்கு காரணம், இங்க ஒரு மீடியேஷன் முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இணைப்பு முயற்சி இல்லது சசிகலா அம்மாவை உள்ளார கொண்டு வரணுங்கிற முயற்சி நடக்குது. அப்போ அதை கெடுக்கிறாப்புல மேலும் மேலும் அதிமுக மந்திரிகளும் அதிமுகவுடைய தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் கோபப்படுற அளவுக்கு இவருடைய நடவடிக்கை இருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இவங்க அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறது தினகரனுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாடு அல்ல, அவர் ஜெயிச்சிட்டாரு தினகரன். மக்கள் நீதி மய்யம், சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளது. சரத்குமார் தலைமையிலான சமத்துவ மக்கள் கட்சியும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய இந்திய ஜனநாயக கட்சியும் சேர்ந்து கடந்த வாரம் கூட்டணி அமைத்தனர். தொடர்ந்து கூட்டணிக்கு வருமாறு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுத்து அவரை நேரில் சந்தித்து சரத்குமார் வலியுறுத்தினார். இதற்கு கமல்ஹாசனும் ஒப்புதல் தெரிவித்ததை தொடர்ந்து கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் அவர்தான் என சரத்குமார் அறிவித்தார். இந்நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இதில் கமலுடன் சரத்குமார் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர். ஆலோசனையின் முடிவில் 3 கட்சிகளும் போட்டியிடவுள்ள தொகுதிகளின் விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். 2020-21 நிதியாண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் வட்டி விகிதம் 8.5 விழுக்காடாகவே மாற்றமின்றி நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் 6 கோடி சந்தாதாரர்கள் பயன்பெறுவர். கடந்த ஆண்டு டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் கொரோனா காரணமாக PF கணக்கிலிருந்து 2 கோடி பேர் 73,000 கோடி ரூபாய் எடுத்துள்ளதாக மத்திய வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது.
HDFC வங்கி வீட்டுக் கடனுக்கான வட்டியை 6.75 விழுக்காடாக குறைத்திருக்கிறது. வீட்டுக் கடனுக்கான வட்டி விகிதத்தை RPLR மாற்றி அமைத்து வருகிறது. இதனால் SBI, கோட்டக் மஹிந்திரா உள்ளிட்ட வங்கிகள் அண்மையில் வீட்டுக் கடனுக்கான வட்டியை குறைத்தன. இந்த நிலையில் HDFC வங்கியும் தற்போது வீட்டுக் கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.5 விழுக்காடு குறைத்திருக்கிறது. இந்த கடன் குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. சிபில் எண்ணிக்கை முறையாக வைத்திருக்கும் நபர்கள் இந்த வட்டி குறைப்பின் மூலம் கடன் பெற வாய்ப்பாக அமையும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று அவர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். இதேபோன்று நடிகையும் பாஜகவை சேர்ந்தவருமான குஷ்புவும் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். இந்தியாவில் மருத்துவ பணியாளர்கள், முன்கள பணியாளர்களை தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி முதல் 2ஆம் கட்டமாக கொரோனா தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கும், நாள்பட்ட வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் 3வது நீதிபதியின் விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ராஜேந்திர பாலாஜி 7 கோடிக்கும் அதிகமாக சொத்து சேர்த்ததாக தல்லாக்குளத்தைச் சேர்ந்த மகேந்திரன் தொடர்ந்த வழக்கில் முகாந்திரம் இருந்தால் விசாரணை மேற்கொள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்கனவே உத்தரவிட்டது. ஆனால் விசாரணை ஏதும் நடைபெறாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மகேந்திரன் மீண்டும் மனு தாக்கல் செய்தார். இது தொடர்பான விசாரணையில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொள்ளலாம் என்று நீதிபதி சத்யநாராயணன் தீர்ப்பளித்தார். ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்வதால் எந்த பலனும் இல்லை என்று நீதிபதி ஹேமலதா தீர்ப்பளித்தார். அதேவேளையில் ராஜேந்திர பாலாஜி மீதான புகாருக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மாறுபட்ட தீர்ப்பால் இந்த வழக்கை 3வது நீதிபதி விசாரிக்க தலைமை நீதிபதிக்கு 2 நீதிபதிகளும் பரிந்துரை செய்தனர். இலங்கைக்கு எதிரான சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் அதிரடி வீரர் கைரன் பொல்லாட் ஒரு ஓவரின் 6 பந்துகளையும் சிக்ஸருக்கு பறக்க விட்டார். இரு அணிகளுக்கும் எதிரான முதல் T20 போட்டி ஸ்டான்ஃபோர்ட் மைதானத்தில் ரசிகர்கள் இன்றி நடைபெற்றது. டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்து வீசியது. முதலில் ஆடிய இலங்கை அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 131 ரன்கள் சேர்த்தது. பின்னர் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர்கள் ரன்களை வேகமாக சேர்த்தனர். 13.1 ஓவர்களில் வெற்றி இலக்கை மேற்கிந்திய தீவுகள் அணி எட்டி பிடித்தது. 6வது ஓவரை இலங்கை வீரர் தனஞ்சயா வீசினார். இதனை எதிர்கொண்ட பொல்லாட் 6 பந்துகளையும் சிக்ஸராக மாற்றி வான வேடிக்கை நிகழ்த்தினார். He gets it there by some distance. No doubt about that one. It's a 6-hitting festival. He goes again. 3 in 3 for the West Indies captain. Make it a dose of 4 for Kieron Pollard. Oh goodness. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 6 பந்துகளையும் சிக்ஸர்களாக விளாசிய 3வது நபராக பொல்லாட் மாறியுள்ளார். 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் நெதர்லாந்துக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவின் ஹெர்ஷலி கிப்ஸ் 6 பந்துகளில் 6 சிக்ஸர்கள் விளாசினார். அதே ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் இந்தியாவின் யுவராஜ் சிங் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்கள் அடித்தார். இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம். खुशियों खुशी பாலிவுட் வரை மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் ஒரே நாளில் 38 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. மியான்மரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை ராணுவம் கைப்பற்றியுள்ளது. இதனை கண்டித்தும் கைது செய்யப்பட்டுள்ள தலைவர்களை விடுதலை செய்ய கோரியும் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் யாங்கூன், மாண்ட்லே நகரங்களில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் ராணுவத்தினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். இதில் 14 வயது சிறுவன், 19 வயது கல்லூரி மாணவி உட்பட 38 பேர் உயிரிழந்தனர்.
முன்னெச்சரிக்கையாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலைக்கவசங்களை அணிந்தவாறு சாலையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். மற்றொரு தரப்பினர் கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றதோடு தகடுகள் மற்றும் பாத்திரங்களை கொண்டு ஒலி எழுப்பி ராணுவத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கல்லூரி மாணவியின் இறுதி ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கானோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். சாலை ஓரம் கூடியிருந்த மக்களும் மாணவிக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். மியான்மரின் மோசமான நாள் இது என ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது. ராணுவத்தின் வன்முறையை கண்டித்து ஏராளமானோர் மீண்டும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். தமிழகத்தில் லாரி வாடகை கட்டணம் 30% உயர்த்தப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது வாகன ஓட்டிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் விலை உயர்வை சமாளிக்கும் விதமாக வாடகை கட்டணத்தை 30% உயர்த்தி லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதிய லாரி வாடகைக்கு ஏற்றவாறு காய்கறிகளின் விலையையும் உயர்த்த வேண்டியிருக்கும் என வியாபாரிகள் தெரிவித்திருப்பது நடுத்தர மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொண்டு வர்ற பொருளுக்கு இதனால எக்ஸ்ட்ரா தான் வைக்க வேண்டியிருக்கு. கிலோக்கு 3 ரூபா 5 ரூபா சேர்த்து வைக்கும்போது என்னன்னா மக்கள்லாம் விலை கூட இருக்குன்னு நினைக்காங்க. ஆனால் இந்த அடிப்படையான இந்த டீசல் தான் காரணம். டீசல் பெட்ரோல் வந்து ஓரளவுக்கு அந்த ஜிஎஸ்டி வரைக்குள்ள வரம்புக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அந்த நார்மலான விலை எங்கே வாங்குறாங்களோ அதுலேருந்து வாங்குறதுலேருந்து இங்கே கிலோக்கு 1 ரூபா 50 காசு லாபத்தோட வியாபாரிகள் விற்பாங்க. இதேபோன்று ஏற்கனவே மூலப்பொருட்களின் விலை உயர்ந்த நிலையில் லாரி வாடகையும் உயர்த்தப்பட்டதால் தீப்பெட்டி உற்பத்தி தொழில் முடங்கும் அபாயம் உள்ளதாக அந்த துறை சார்ந்தவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எல்லாமே அதர் ஸ்டேட்ல இருந்து அதர் மாநிலத்திலிருந்து தான் வருது. அப்போ அடக்க விலை கிடைக்காத சூழ்நிலையில் வந்து மார்க்கெட்டில் வந்து தீப்பெட்டி வந்து 1 ரூபாய்க்கு மேலே கூட்ட முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் தீப்பெட்டி தொழில் மேலும் மேலும் நலிவடைஞ்சு பூட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுற சூழ்நிலையில் இப்போ இருக்குது. லாரி வாடகை விலை உயர்வால் குடிசை தொழிலான கடலை மிட்டாய் உள்ளிட்ட துறையினரும் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் எரிபொருட்களின் விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வியாபாரிகளின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. வாய்வு வலி தொல்லை சுதந்திர போராட்டம் முதல்